கப்பல்களும் படகுகளும் வந்து தங்கி செல்வதற்குரிய இடம் துறைமுகமாகும். இப்பகுதி கடல்வழி போக்குவரத்து நடைபெறும் இடமாக உள்ளது. பண்டை தமிழர்கள் போர், வணிகம் போன்ற காரணங்களுக்காகவும் துறைமுகங்களை பயன்படுத்தினர். தமிழகத்தின் துறைமுகங்கள் ஆற்றின் கழிமுகங்களில் அமைந்திருந்தன. அறிவியல் வளர்ச்சியடைந்த இந்நாளில் திசை காட்டும் கருவிகள், செயற்கைக்கோள்கள் துணையோடு கடல்வழி பயணத்தை திறம்பட மேற்கொள்ள முடிகிறது. உலகெங்கும் உருவாக்கப்படும் பொருள்களை குறைந்த பொருட்செலவில் உலக நாடுகள் முழுவதிலும் கொண்டு சேர்க்க இன்றும் தரைவழி, வான்வழி போக்குவரத்தை விட கடல்வழி போக்குவரத்தே பெரிதும் துணை புரிகின்றது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலம் போக்குவரத்து 3 வகையாக அமைந்திருக்கிறது பண்டை காலத்தில் இருந்து என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவை தரைவழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து என்பவை ஆகும்.